வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்ன் போட்டு சூப் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு குக்கர் எடுத்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருந்தது, கேரட் அண்ட் வந்து கார்ன் வந்து ரெண்டாக கட் பண்ணி ரெண்டு பாதியில் வந்துட்டு ஒன்று முழுசாகவும் இன்னொன்று பிரிச்சியும் போட்டிருந்தேன். தேவையான அளவுக்கு சால்ட்டும் போட்டு குக்கர் வந்து 3 விசில் வைக்கிற வரைக்கும் விட்டாச்சு. தென் இன்னொரு பேனில் பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுலேயே வந்துட்டு ஆனியன் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்தேன், அந்த ஆனியனும் கூட ஆட் பண்ணி அதையும் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இன்னொரு பக்கம் நம்ம அவிச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, வேக வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா கார்ன், அதை வந்துட்டு தனியாக பிரித்து அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி அதையும் கூட இந்த ஃப்ரையில் போட்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். தென் இப்போ நம்ம குக் பண்ணி வச்சிருந்த வேக வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கூட இது கூட ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா குக் பண்ண விட்டுட்டு தண்ணி ஊற்றி அதில் பிளாக் பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து கொதிக்க விடுறேன். எங்ககிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் இல்லை, ஸோ வந்து நான் எக் ஆட் பண்ணுறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தண்ணியில் போட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடேரியன்ஸ் விரும்புறீங்க அப்படின்னா. இது வந்து மார்னிங்க்கு செம்ம ஃபில்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபில்டாக ஹாப்பியாக மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சுது. ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்களும் கூட ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கும் கூட